குரைசா குரைசா நோய் கோழி வளர்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப வந்து தெரிஞ்சக்கூடிய ஒரு நோய் குரைசா நோய். நிறைய பேருக்கு வந்து ஏன் நோய் வருதுன்னே தெரில, எதுக்கு நோய் வருதுன்னே தெரில. குரைசா நோயை பற்றி நான் சொல்கிறேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் சொன்னீங்க குரைசா நோயை பற்றி சொல்லுங்கள் பிரதர்னு சொன்னீங்க. குரைசா நோய் குரைசா நோய் பற்றி தான் பார்க்க போகிறோம். தினமும் ஒரு மருத்துவம் ஈஸியாக அரசியல் 360. நான் அவங்க ஜபர். நார்மலாக வந்து பறவைகளுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு நோய் தான் குரைசா நோய். அதுவும் வந்து கோழிகளுக்கெல்லாம் வரக்கூடிய நோய் தான். குரைசா நோய் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், எல்லா கோழிகளும் வாஸ் அவுட் ஆகிடும். ஒரு 50 கோழி சாவ வாய்ப்பு இருக்குது, 100 கோழி சாவ வாய்ப்பு இருக்குது. சில கோழி பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோழியும் வந்து எடுத்துட்டு போய் மொத்தமாக வந்து என்ன பண்ணாங்க, கோழிலாம் செத்து போச்சுன்னு எடுத்து ஒரு பள்ளத்தில் கொட்டுவாங்க. அது காரணம் என்னன்னா குரைசா நோய். அந்த மாதிரி நோய் தான் பறவைங்களுக்கு வரக்கூடிய நோய். இந்த குரைசா நோய் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கோழி வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வெள்ளக்கழிச்சில் வந்துடுது, செத்துதுன்னு நினைச்சுக்கிறீங்க. குரைசா நோய்னா ஒரு கோழி தொட்டுட்டு இன்னொரு கோழி தொட்டா கூட அந்த நோய் பரவும். இந்த நோயை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. குரைசா நோய்க்கு வந்து மெடிசன் சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து குரைசா நோய் எதுக்கு வருதுன்னு பார்த்தலாம். கிளைமேட் சேஞ்ச், மழை வரும், நல்ல வெயில் அடிச்சுட்டே இருக்கும், திடீர்னு வந்து மழை தூவிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா கோழிங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் வந்துடும். சுவாச பிரச்சனை, கோழிங்களுக்கு மூச்சு விட பிரச்சனை வரும். அப்புறம் வந்து மூக்கில் சளி வரும், கண்ணு புருவெல்லாம் வீங்கும். இதுதான் குரைசா நோயோட அறிகுறி. ஒரு கண்ணு வந்து மங்களாகும், நல்லா ஒரு கண்ணு நல்லா இருக்கும், ஒரு கண்ணு வந்து அப்படியே மங்களாகும், கண்ணு தெரியாம மங்களாகி தண்ணி வரும் கண்ணுல இருந்து. இதுதான் குரைசாவோட அறிகுறி. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு நோய்னா குரைசா நோய். இப்போ வந்து குரைசா நோய் கூட மருந்து பார்க்கலாம். என்ன மருந்து கொடுத்து நோயை ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுடு தண்ணி. நீங்கள் எந்த அளவுக்கு சுடு தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் கோழிங்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஜென்டாலாப், டெக்ஸ்டாலாப், டெருஃப்ளின், இந்த 3 இன்ஜெக்ஷன். ஜென்டாலாபு, டெக்ஸ்டாலாபு, டெருஃப்ளின், இது 3ஐயும் வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். முதல்ல 0.5, 0.5, 0.5 மூணுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணனா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே இன்ஜெக்ஷன்ல எடுத்து மாரில் அடிக்கணும். காலைல ஒரு டைம் அடிக்கணும், ஈவினிங் ஒரு டைம் அடிக்கணும். தினம் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து அடிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கழிச்சலுக்கு இந்த டானிக் வந்து காலைல ஒரு மூடி, நைட்டு ஒரு மூடி. இது வெள்ளைக்கழிச்சலுக்கு வந்து வெள்ளைக்கழிச்சல் ஓவரா மோசன் அதிகமாக போதுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த டானிக்கு. அப்புறம் வந்து வெள்ளைக்கழிச்சல ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட் நார்ஃப்ளெக்ஸ் TZ டேப்லெட். இந்த டேப்லெட் இது வந்து காலைல ஒரு டைம் அரை மாத்திரை, ஈவினிங் ஒரு டைம் அரை மாத்திரை. ஒரு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் தான் சொல்கிறேன். 3 நாளைக்கு இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ண நீங்கள். காலைல ஒரு டைமு, ஈவினிங் ஒரு டைமு, அப்புறம் வந்து காலைல ஒரு டைமு, ஈவினிங் ஒரு டைமு. இதுதான் வந்து குரைசாவோட மெடிசனே வந்து. இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. சுடு தண்ணி கொடுங்க, சளியை தட்டி அடிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, மஞ்சள், இது 3ஐயும் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஃபுட்டு எல்லா கோழிங்களுக்கும் அந்த கம்பு கவரில் வந்து ஃபுட்டு வைங்க. இது ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மாற்றுங்க. அந்த கோழி இருந்த இடத்துல இருந்தாலும் சரி, கோழி இருந்த அந்த பாத்ரூம் நேரமாலும் சரி, க்ளீன் பண்ணிட்டு கருப்பு பெனாயில் அந்த மாதிரி போடுங்க. சூப்பரான ஒரு அந்த நோய் வந்து மாறாமல் இருக்கும். சூப்பராக வந்து அந்த நோய் வந்து மற்ற கோழிக்கு பரவாமல் இருக்கும். என்னன்னா வந்து குரைசா நோய் வந்து இந்த கூண்டில் வந்து நீங்கள் கோழி நோய் இதுன்னு வச்சிங்களேன், அந்த கூண்டில் வேற கோழி போட்டாலும் நோய் வந்துடும். இந்த நோயை எடுத்து வேற கூண்டில் மாற்றினாலும் வந்துடும். எல்லா கோழிக்கும் பரவும், அப்படியே தீ பரவுற மாதிரி பரவும். அதான் குரைசா நோயோட வந்து பாதிப்பே. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதுகாப்பாக காப்பாற்றிங்க. நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரம்மு கொடுங்க. நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கோழிங்களுக்கும் வாரத்துக்கு ரம்மு கொடுத்தீங்கன்னா நோய் வரதை காப்பாற்றிடலாம். அப்படி உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா நல்லா இருக்கிற கோழி எல்லாத்து கோழிக்கும் ரம்மு கொடுங்க. ரம்மு எப்படி கொடுக்குன்னா, ஒரு கிளாஸ் ரம்முனா ஒரு கிளாஸ் தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க. கோழிங்களுக்கு ஒரு சிரஞ்சி ஃபுல்லாக எடுத்து வாயில் போட்டு விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி வாயில் போடுங்க. எல்லா கோழிக்கும் போடுங்க. கோழி குஞ்சு கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க. பெரிய கோழிங்களாம் அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. எல்லா கோழிக்கும் கொடுங்க. இந்த கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். ரம்மு வந்து கோழிங்களுக்கு எல்லாமே கம்பல்சரி கொடுத்துருங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துருங்க. இதை நான் வந்து ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்கிறேன், ரம்மு கொடுங்கன்னு. நம்ம ஜோசோ அண்ணா சொல்லுவாங்க, அவங்க கூண்டில் வந்து நோயே வராதா, எதுக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, வாரத்துக்கு ஒரு ரம்மு கொடுப்பாங்களாம். அந்த அண்ணன் வந்து சொல்லுவாங்க ரம்மு கொடுத்துட்டே இருங்க. எல்லாத்துலையும் சொல்லுவாங்க, கிளைமேட் சேஞ்ச் இருந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, ரம்மு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ரம்மு கொடுங்க கோழிங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோழியும் காப்பாற்றுங்க. ஈஸியாக 360 ஃபாலோ பண்ணிங்க. இந்தமாரி நல்ல ஒரு மெடிசன் வேணா நான் சொல்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாராவது கோழிங்களுக்கு நோய் வந்து இந்தமாரி கண்ணு வீங்கி நோய் வந்து காப்பாற்ற தெரியல அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், டாடா.